ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ஊருக்கு பண்ண ஒரு சாமியார் வராரு. சாமியாரை பக்கம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடியாராங்க. இனி நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது, இந்த சாமியார்கிட்ட நம்மளுக்கு நல்ல விடிவுகால கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. சாமியார் எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்க ஆளாளுக்கு அவங்கவுங்களுடைய குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த சாமியார்கிட்ட. சாமியார்கிட்ட சொல்ல ஆரம்பித்த உடனே நிறுத்தவே இல்லை எல்லாத்தருடைய கஷ்டங்களையும். அந்த சாமியார் அதை பார்க்குறாரு. அவர்களுக்கென்று ஒரு தீர்வு கொடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் மூலியமாக அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அவர். இப்போ அந்த சாமியார் சொன்னார், எல்லாரும் அவங்கவுங்களுடைய கஷ்டங்களை ஒரு மூட்டையில் கட்டி சொல்கிற அந்த ரூமில் போய் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் எந்திரிச்சு உங்களுடைய கஷ்டங்களை அந்த மூட்டையில் கட்டி அந்த குடோனுக்குள்ளே போடுறாங்க, அதாவது ஒரு ரூமுக்குள்ளே. அந்த சாமியார் அனைவரும் வந்து சந்திக்கிறாங்க. சாமியார் அனைவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு நீங்களே இதை விடிவு காண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களெல்லாம் கேள்வியை கேட்குறாங்க. அது எப்படி சாமி, எங்களால் முடியலன்னு தான் உங்ககிட்ட பிரச்சனையை கேட்குறோம், அதுக்கு தீர்வு எங்ககிட்டயே கிடைக்குன்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்குறாங்க. சாமியார் சொல்கிறாரு, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தீங்க இல்லையா உங்களுடைய மூட்டையை, அப்போது அனைவரும் அதே ரூமுக்குள்ளே போய் அதில் எந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்கோ, ரொம்ப சின்ன மூட்டையாக இருக்கோ அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனைவரையும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அனைவரும் அந்த ரூமுக்குள்ளே போய் எல்லா மூட்டையும் பார்க்குறாங்க, எந்த மூட்டை சின்னதுன்னு. ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய மூட்டையை தான் போய் எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லா மூட்டையும் பெருசாக இருக்குது. அவங்களுடைய கஷ்ட மூட்டையை விட எல்லாருக்கும் பெரிய பெரிய கஷ்ட மூட்டையாக இருக்குது, பெரிய பெரிய மூட்டையாக இருக்குது. பார்த்த உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க மூட்டையை சின்ன சின்ன மூட்டையாகவே எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சாமியார்கிட்ட வந்து சொன்னாங்க, சுவாமி, உள்ளே போட்டிருக்கிற மூட்டையெல்லாம் என் கஷ்டத்தை விட பெரிய கஷ்டமாக இருக்கும் போல் எல்லாம் பெரிய பெரிய மூட்டையாக இருக்குது. அதனால் என்னுடைய கஷ்டத்துடைய மூட்டை ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் நான் என் மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சாமியார் சொல்கிறாரு, இதுக்காக தான் உங்களுக்கு இந்த பரீட்சையை வச்சேன். இந்த உலகத்தில் நம்மளை விட பெரிய பெரிய கஷ்டங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு காலுக்கும் கீழே இருக்கிற ஒரு சின்ன கல் மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனையை. அந்த பிரச்சனையை நாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சோம்னா அந்த பிரச்சனை கஷ்டம் பெருசுன்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் உங்களுடைய கஷ்டம் ரொம்ப சின்னது தான், இந்த உலகத்தில் அதை விட பெரிய கஷ்டங்களாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க கஷ்டம் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறக்கும். ஆனால் கஷ்டங்கள் ரொம்ப நிறையா இருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் ரொம்ப சின்னது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கஷ்டங்களும் ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். கஷ்டங்களை பெருசாக அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த கஷ்டங்களை நம்மளால் தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் ரொம்ப சின்னது தான், அதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம கஷ்டத்தை சீக்கிரம் தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் அம்சமாகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த சாமியார் அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாராம். அப்போ தான் எல்லோரும் நினச்சாங்கன்னா, ஆமாம், நம்மளுடைய கஷ்டங்கள் ரொம்ப சின்னது தான், நமக்கு 2 கை 2 கால் 2 கண் எல்லாம் இருக்குது, சிலருக்கு ஒரு கையும் இல்லை காலும் இல்லை, சிலரால் நடக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய கஷ்டம் ரொம்ப சின்னது தான் சாமி, அதனால் எங்களுக்கு இதை உணர்த்த வந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் அந்த சாமியை ஒரு கணம் கையெடுத்து கும்பிட்டுட்டு, இப்படி ஒரு சாமியார் நமக்கு இவ்வளோ பெரிய அந்த சாமியார் அவருடைய மூட்டையை எடுத்து சுழட்டி தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு புரிந்ததா?